ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய அந்த பித்தகரஸ் தேரம் முடிச்ச ஒரு தேல்ஸ் தேரம் தான் பார்க்க போகிறோம். தேல்ஸ் தேரம் வந்து அதிகமாக பிபிடின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம். ஸோ பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம் அப்படின்னு கேட்கலாம். ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தேரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பிபிடி தேரம், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் தேல்ஸ் தேரம், ஆர்எல்ஸ் இதெல்லாம் எதுவுமே கேட்காம வெறும் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்கலாம். A straight line drawn parallel to a side of a triangle intersecting the other two sides divides the same in the same ratio. ஸோ இது மட்டும் கேட்டு ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதுகிற மாதிரி பார்த்துங்க. ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்துங்க. ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் நம்மள மாதிரி, ஓகேங்களா? ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் ஏபிசி, ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி கொடுத்துருக்காங்க. அதுதான் சொல்லுங்க. எ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரால் டு பேரலல் டு எ சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிள், ஓகேங்களா? ஒரு சைட் ஆஃப் எ ட்ரையாங்கிளில் ஒரு லைன் வரைகிறோம். எதுக்கு பேரலல்னா எதுனா ஒரு சைடுக்கு பேரலாக வரைகிறோம், ஓகேங்களா? வரையும் போது அதர் டூ சைட்ஸ் டிவைட்ஸ் தி சேம் ரேஷியோ, ரெண்டு சைடும் சேம் ரேஷியோவில் டிவைட் பண்ணோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம். ஸோ அதோட ஈக்குவலண்ட் ஆங்கிள்ஸும் அதுக்கு போயிடும், ஓகேங்களா? இப்போ பிக்கு என்ன ஒன்று இருக்குங்களா, அதுதான் டிக்கும் போகும். சிக்கு 2 இருந்தால் ஈக்கும் 2 போகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் மெயின். இப்போ நம்மளுக்கு என்னன்னா இப்போ ப்ரூஃப், ஓகேங்களா? ஸோ இதோட ப்ரூஃபுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் படிக்கணும். ஸ்டேட்மெண்ட்டை எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் டு பேரலல் ஏ சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங், இல்லை சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள், அது வரையும் நிறுத்திங்க. ஸோ மனசுல ஓட்டி பார்த்துட்டே இருங்க. ஏ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரான் பேரலல் டு ஏ சைட் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் இன்டர்செக்டிங், அடுத்தது இன்டர்செக்டிங் இன் அதர் டூ சைட்ஸ் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து படிங்க. டிவைஸ் தி சைட்ஸ் இன் தி சேம் ரேஷியோ, இந்த மாதிரி 3 பாயிண்டாக படிங்க, ஓகேங்களா? 3 பாயிண்டாக படிக்கும் போது ஈஸியாக மாறிடும். அப்புறம் இந்த டயக்ராம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கே தெரிஞ்சிடும். 1 2 3 4 தான் அப்படி போடணும். இப்போ ப்ரூஃப் வாங்க. ப்ரூஃபுக்கு நாங்கள் இருக்கிறோம், ஓகேங்களா? சொல்லி தரத்துக்கு. ஸோ வாங்க போகலாம். ஸோ ப்ரூஃபில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபஸ்ட்டு எப்பயுமே எத்தனை கிவன் எழுதணும். கிவன் ப்ரூவ் தட் கொஸ்டின்னாலே ஃபஸ்ட்டு கிவன் எழுதணும். கிவன்ல நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்களா, அதை எழுதிங்க. ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி. அப்புறம் டயக்ராமில் என்னது, டீன்ற ஒரு பாயிண்ட்டு எதுக்கு ஏபியில் இருக்குது, ஓகேங்களா? டி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏபி அண்ட் சி இஸ் எ பாயிண்ட் ஆன் ஏசி, ஓகேங்களா? ஸோ இதுதான் கிவன். நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? டு ஃபைண்ட் இல்லை டு ப்ரூவ், ஓகேங்களா? ஸோ எது வேணாலும் பண்ணிக்கங்க. டு ஃபைண்ட், டு ப்ரூவ், எது வேணாலும் எழுதிக்கலாம். ஏடி பை டிபி, இந்த சைடு அப்படியே இந்த சைடு, இந்த சைடு, இந்த சைடு, அதுதான் கண்டுபிடிக்கணும். ஏஇ பை இசி, ஓகேங்களா? ஸோ தெரிலன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஒரே நிமிஷம் இருங்க. சரி இருங்க, தெரியல அது, நம்ம அதை மேலே எழுதுறோம். டு ப்ரூவ் என்ன ப்ரூவ் பண்ணோம்? இந்த சைடு தான். ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி, ஓகேங்களா? ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சா? இப்போ என்ன பண்ணோன்னு பாருங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் போடணும். கன்ஸ்ட்ரக்ஷன் அது ஒரு பேரலா ஒரு லைன் வரையணும், ஓகேங்களா? எதுக்கு பேரலா? ஸோ அதுதான் எழுதணும். ட்ரா எ லைன் டிஇ பேரலல் டு பிசி, பிசிக்கு பேரலா டிஇன்ற ஒரு லைன் வரைகிறோம், ஓகேங்களா? ஸோ அதுதான் வரைஞ்சாச்சா? இப்போ ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் போயிடலாமா? ஸோ ஸ்டேட்மெண்ட் அந்த ப்ரூஃப் தான், ஓகேங்களா? ஸோ அதில் இப்போ பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்னோட ஆங்கிள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஒன்னோட ஆங்கிள் ஏபிசிக்கு பாருங்க. இந்த பியில் வந்து 1 இருக்கும், ஓகேங்களா? நடுவில் இருக்கிறது எப்பயுமே 1 இருக்கும். ஈக்குவல் டு ஆங்கிள் ஏடிஇ, இது ரெண்டுமே 1, ஓகேங்களா? இது வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர்
ஈக்குவல் டிசி பெர்பெண்டிக் பேரலல் டு பிசி. ஓகேங்களா? ஸோ இதே மாரியே 2 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏசிபி ஈக்குவல் டு ஆங்கிள் ஏஇடி வருமா? இதே மாரி 3 எங்க இருக்குன்னு பாருங்க. பிஏசி ஈக்குவல் டு டிஏ. ஸோ 3மே வந்துச்சுங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? 2மே சிமிலரா இருக்கு. ஓகேங்களா? ஸோ சிமிலரா இருக்கும்போது ஆங்கிள் ஏபிசியும் சிமிலர் டு ஆங்கிள் ஏடிஇயும். ஓகேங்களா? சிமிலரா இருக்கு பை ஏ காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஏ காமனா இருக்கிறதுனால ஏ வந்து காமன்ஸ் போட்டு நம்ம பித்தகரஸ் தியரம்லயே பார்த்தோம்ல. ஸோ அதே தான் இங்கேயும் வரும். ஸோ அதே ரிப்பீட் பண்ணல நான். ஸோ புக்கில் இருக்க மாதிரியே சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க. இப்போ இதுக்கு நம்ம எழுதணும். ஓகேங்களா? என்ன எழுதணும்? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏபி மொத்தமா. ஓகேங்களா? நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பெரிய ட்ரையாங்கல் அப்புறம் ஒரு குட்டி ட்ரையாங்கல். இது ஏ, இது பி, இது சி. ஏ பி சி. ஓகேங்களா? ஸோ இதில் காமன் ஆங்கிள் வந்து ஏ. ஓகேங்களா? ஸோ ஆங்கிளை எதாவது அதை கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க. ஏடிசி சின்னது வந்து ஏடிஇ. ஃபர்ஸ்ட் ஏபி பெரியசு, அது சின்னதுல அதே இது ஏடி. அப்புறம் ஏசி பை ஏஇ. ஓகேங்களா? ஸோ நம்ம ஏபியை இந்த ட்ரையாங்கல்ல எப்படி எழுதியிருக்கோம்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க. ஏடி எப்படி இருக்கு? ஓகேங்களா? ஏ பிளஸ் டி அப்புறம் டி பிளஸ் பின்னு இருக்கா? ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் ஏபியை. அப்போ ஏடி பிளஸ் பிடி பை ஏடி. அதே மாதிரி ஏசி எப்படி எழுதலாம்? ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. ஓகேங்களா? தனித்தனியாக பிரிச்சுங்க. ஏடி பை ஏடி பிளஸ் பிடி பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. ஸோ இதெல்லாம் கேன்சல் ஆகிடுமா? 1 1ன்னு வரும். ஸோ 1 1 மைனஸ் அந்த சைடு அந்த போயிடும். ஓகேங்களா? ஸோ பாருங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 2 கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்கும்? இங்கே எழுதுறேன் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கும்? பிடி பை ஏடி ஏஇ பை இசி. ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணால் நம்மளோட ப்ரூஃப் வந்துடும். ஓகேங்களா? அதுங்க பாருங்க. அப்படி ஏடி பை பிடின்னு இருக்கு, அப்புறம் ஏஇ பை இசின்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணணும். ஸோ ரெசிப்ரோக்கல் பண்ணிடலாமா? ஸோ இங்கே வந்து இசி பை ஏஇன்னு. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் இருங்க, டெலிட் பண்ணிக்கலாம். இசி பை ஏஇ. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ரெசிப்ரோக்கல் பண்ணால் ஸோ அவங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்து அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளுடைய பித்தகர தேல்ஸ் தேரம். ஸோ தேல்ஸ் தேரம் எதனா புரியலன்னா சொல்லணும்னா கேளுங்க. தமிழ் மீடியமும் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் மீடியம் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுவோம். ஸோ மினிமம் 2K வியூஸ் போனால் தான் அடுத்த தேரம் ஆங்கிள் பைசெக்டர் தேரம் வீடியோ போட போகிறோம். ஓகேங்களா? பை.